ஒரு எக்ஸாம் எழுத போறீங்களா? காலையில் 9 மணி ஆனதுமே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே வந்து போயிருவீங்க. 9 மணிலேருந்து 9:15க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக போயிட்டு உட்காந்துருங்க. 9:15 கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது அதில் எல்லா பேஜஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பரை OMR ஷீட்டில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 15 நிமிஷம் கேப்பில் ஒரு 10 நிமிஷம் என்னமோ நீங்கள் உங்களால் டைம் இருக்குது அப்படின்னா 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. அதில் உங்களுக்கு வந்து தமிழ் ஈஸியாக இருக்கா தமிழை பாருங்கள், இல்லை GS ஈஸியாக இருக்கா அதை பாருங்கள். உங்களுக்கு இது 100% தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நோட் செக் பண்ணி வச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கடகடன்னு அந்த ஆன்சர்ஸ் வந்து குறித்து வச்சிருங்க, மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்ச கேள்வி, சரியா, 100% ஷூரா இதுதான் ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு மட்டும் முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. இதுவா அதுவா அப்படின்னு டவுட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஆன்சர் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் யோசிங்க அதிகபட்சம். அதுக்கு மேல வந்து யோசிக்காதீங்க. ஒருவேளை ஒரு கொஸ்டின் ஈஸியா கேட்டானா எங்கேயோ ட்விஸ்ட் வச்சிருக்கானா, எதுக்கு இவ்வளவு ஈஸியா கேட்கறான், அங்க வந்து சரியா தவறானது கேட்டிருக்கானா, எதிர்ச்சொல் கேட்டிருக்கானா, இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சிருக்கான், தவறானது எதுக்கு கண்டுபிடிக்க சொல்றானா, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களா. அந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் சிங்கிள் லைன் கொஸ்டினா கூட இருக்கும். ஆனால் அதில் சிலது பொருந்தாதது அப்படின்றது கேட்டிருப்பான். நம்ம பார்த்த உடனே ஓகே இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு டிக் பண்ணிடும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாது. ஈஸியாக இருந்தால் இன்னொரு வாட்டி பாருங்க, ஓகே ஈஸி தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஒருவேளை அந்த கொஸ்டின் கஷ்டமா இருக்கா, நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, படிச்ச எல்லாத்துக்கும் கஷ்டம் தான்டா, விட்டு அடுத்து மூவ் பண்ணுவோம். இந்த பால் 6 அடிக்க முடியல, அடுத்த பால் 6 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பால் விடுறதுல தப்பு இல்லை, அது கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகே, இதுவாதுவாங்கிறதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. 100% தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்ணதையும் கடைசியில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால ப்ரெஷர் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல கேள்விகள் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் ஆன்சர் பண்ணுறோம், மார்க் வருது, நல்ல ஆன்சரை வந்து நம்ம வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறது போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து நல்லா ஆன்சர் பண்ண முடியும், ரிலாக்ஸ்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து தெரிஞ்ச கேள்விகளை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் கேள்வி கஷ்டமா இருந்தா இல்லை, அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு பின்னாடி 199 கொஸ்டின் ஈஸியாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியே கஷ்டமா இருக்கு, அங்கேயே உட்காந்துருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு விட்டுருங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே சில கொஸ்டின்லாம் தப்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தெரிந்த கேள்விகளை மட்டும் சரியா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச ஸ்கோரை ரீச் பண்ணிட முடியும், எக்ஸாமும் பாஸ் பண்ணிட முடியும். கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்னா உங்களுக்கு தானே கஷ்டம், சரியா? ஸோ ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.